பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். காலையில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். உலகம் எதை பார்க்கிறதோ அதை இயேசு பார்க்கவில்லை. இயேசு எனக்குள், உங்களுக்குள், அவர் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, கர்த்தருக்கு மகிமை, இயேசு உங்கள் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். இயேசுவுக்கு நீங்கள் யார், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, இவைகளையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் விசுவாசத்தை பரலோக தேவன் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்து வீட்டிற்குள் போக வழி இல்லாததனால் கூரையை பிரித்து ஆண்டவர் இருக்கிற இடத்திலே அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு அப்படியே கட்டிலில் வைத்து இறக்கினார்கள். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து யார் என்றால் உங்கள் விசுவாசத்தை காண்கிறவர். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களை இயேசுவண்டை அழைத்து வாருங்கள். உங்கள் வீட்டிலே செயலற்று கிடக்கிற மனிதர்களை இயேசுவண்டை கூட்டிக் கொண்டு வாருங்கள். உங்கள் நண்பர்கள் செயலற்று கிடப்பார்களானால் இயேசுவண்டை அழைத்து வாருங்கள். யாராவது வியாதியா இருப்பார்களானால் அவர்களை சபைக்கு அழைத்து வாருங்கள். இயேசு அந்த வியாதியஸ்தர்கள் மீது தம்முடைய வல்லமையை அனுப்பி வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்க முடியாத வியாதியஸ்தர்கள் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்தாமே வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவர். அற்புதமாய் வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். அதிசயமாய் வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு அந்த வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். எவ்வளவு பயங்கரமான வியாதியா இருந்தாலும் இயேசு அந்த வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். ஆமென். அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவர் எதை பார்த்தார்? விசுவாசத்தை பார்த்தார். கானானிய ஸ்திரீனிடத்திலே விசுவாசத்தை பார்த்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்திலே விசுவாசத்தை பார்த்தார். பர்திமை என்கிற குருடனிடத்திலே விசுவாசத்தை பார்த்தார். எல்லாரிடத்திலும் இயேசு எதை பார்த்தார்? எங்கெல்லாம் சுகமாக்கினாரோ, எங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ, எங்கெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ, அங்கெல்லாம் இயேசு எதை பார்த்தார் என்றால் இயேசு விசுவாசத்தை பார்த்தார். ஆம், இந்த நேரத்தில் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்குமானால், உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளதா இருக்குமானால், இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களை சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனுடைய நண்பர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை சோமாக்கினவரே, இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த தேசத்துக்காய் விசுவாசிக்கிறோம், ரட்சியும். எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் விசுவாசிக்கிறோம், ரட்சியும். வியாதியஸ்தர்களுடைய பாத்துல கொண்டு வருகிறோம், அவர்களை சுகமாக்கும். உம்மால் சோமாக்க முடியாத வியாதியஸ்தர்கள் என்று யாருமே இல்லை. நீர்தான் சோமாக்குகிறவர். அற்புதமாய், ஆச்சரியமாய் மக்களை நீர் சுகமாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.